தமிழக டிஜிபியாக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் இன்று பணி ஓய்வு பெறுவதை அடுத்து புதிதாக யாரை டிஜிபியாக நியமிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு கிளம்பியிருந்தது. இந்த நிலையில கூடுதல் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனுக்கு தற்போது தமிழக அரசு தமிழக டிஜிபியாக அறிவித்து ஒரு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இவர் ஏற்கனவே நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருந்து வரக்கூடிய நிலையில தற்போது கூடுதல் பொறுப்பாக தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இவருக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் 2016ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த தமிழக காவல்துறையில தற்போது கூடுதல் பொறுப்பு சட்டம் ஒழுங்கு டிஜிபி வழங்கப்படுவதாக தமிழக அரசு தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர் பல்வேறு பொறுப்புகள்ல தமிழக காவல்துறையில இருந்து வந்திருக்கிறார். 1994ஆம் ஆண்டு தமிழக காவல்துறையோட பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து வந்தவர் வெங்கட்ராமன். இவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர் எனவும் இவர் தமிழக காவல்துறையில பல்வேறு பொறுப்புகள்ல இருந்திருக்கிறார். குறிப்பாக நிர்வாக பிரிவுல தான் இவருக்கு அதிக அனுபவம் கொண்டவராக இவர் செயல்பட்டு இருக்கிறார். அதாவது நிர்வாக பிரிவு ஐஜியாக இருந்த போது தான் இவர் தமிழக காவல்துறையில இந்த பேப்பர் இல்லாமல் பணி செய்யும் முறையை கொண்டு வந்தார் என்ற பெருமைக்கு இவர் தான் சொந்தக்காரராக இருந்து வருகிறார். அதே போல ஏடிஜிபியாக சிபிசிஐடியிலும் சைபர் கிரைம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இவர் பணியாற்றி மிக முக்கியமான வழக்குகளையும் கையாண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு தான் இவருக்கு டிசம்பர் மாதத்துல தான் டிஜிபியாக இவர் வெங்கட்ராமன் என்பவர் பதவி உயர்வு கிடைத்த நிலையில தற்போது கூடுதல் பொறுப்பாக தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பதவி கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவர் இளங்கலை கல்வி பொருளாதாரம் படித்திருக்கிறார். பிறகு முதுகலையில பொது நிர்வாகம் படித்து பட்டம் பெற்றவர். நிர்வாகம் தொடர்பாக மேலாண்மை படிப்புல முதுகலை பட்டம் பெற்றவர் ஆவார். இவர் தற்போது தமிழக காவல்துறையோட நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருந்து வரக்கூடிய நிலையில்தான் தற்போது கூடுதல் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறையில கடந்த 2011ஆம் ஆண்டுல தான் கே ராமானுஜம் கூடுதல் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். அதன் மூலம் அவர் சட்டம் ஒழுங்கு மற்றும் உளவுத்துறை போன்ற பொறுப்புகளையும் அவர் கவனித்து வந்த நிலையில இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில இதே போலத்தான் கடந்த 2016ஆம் ஆண்டும் உளவுத்துறை டிஜிபியாக இருந்த இந்த டி.கே. ராஜேந்திரன் என்பவருக்கும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில தான் தற்போது வெங்கட்ராமனுக்கும் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று அவர் இந்த பொறுப்பை ஏற்பார் என தமிழக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து இவர் இன்று மாலை இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் எனவும் தமிழக காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல மற்றொரு வகரும் வினித் வாங்கடே என்ற டிஜிபியும் தற்போது ஹவுசிங் கார்ப்பரேஷனுக்கு டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சைலாஷ் குமார் யாதவ் என்பவர் தற்போது ரிட்டையர்ட் ஆகி இருப்பதால இவரது பொறுப்பை தற்போது வினித் வாங்கடே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.